டான்ஸ் அத ஒழுங்கா பிடிய. நான் ஒழுங்கா தான் புடிச்சுக்கிட்டு இருக்கேன். இல்லையே, நீ எனக்கு உதவி பண்ற மாதிரியே தெரியல. வெட்டியா உட்கார்ந்து இந்த கேம் தான் விளையாடிட்டு இருக்க. இல்ல ஒழுங்கா ஒரு நல்ல தம்பியா அண்ணனுக்கு உதவி பண்ண ப்ளீஸ். எப்படியாவது நான் இதெல்லாம் கொண்டு போய் நம்ம பாம் கிட்ட ஒப்படைச்சாகணும். ஏற்கனவே இந்த மோடட்டோட தொல்லை வேற தாங்கல. ராஜருக்கும் என்ன மாதிரி ஒரு அழகான தம்பி இருந்தா அவனும் எவ்வளவு சந்தோஷப்படுவான்ல. மோட்ரேட்டுக்கு மட்டும் உன்ன மாதிரி ஒரு தம்பி இல்லன்னா நிச்சயமா அவன் ரொம்ப சந்தோஷமா இருப்பான்னு என் உள்ளுணர்வு சொல்லுது. ஓகே, நான் கேட்ட பார்ட்ஸ் எல்லாம் உனக்கு கிடைச்சிருச்சா? அதுக்குள்ளதான் என் பார்ட்ஸை காணிடுச்சு. ஹலோ குட்டி பசங்களா, ஓ, என்ன உனக்கு அடிக்கணுமா? அவனை கீழே இறக்கி விடு. அடுத்ததா இப்போ நீதான்னு நினைக்கிற. அதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். சாதாரண விஷயம் தான் டார்லிங். டிராகன் ஆஃப் லெஜெண்ட்ஸ் கூட நீங்க ரேஸ் வச்சுக்கணும். இந்த பசங்களும் டிராகன் ஆஃப் லெஜெண்ட்ஸும் ஃப்ரெண்ட்ஸ் தான். அந்த டிராகன்ஸ் இந்த பசங்களை காப்பாத்துறதுக்கு கண்டிப்பா இங்க வரும். அப்ப நாங்க தயாரா இருப்போம். அங்க என்ன சார் வேடிக்கை? முதல்ல என்ன கவனிங்க. இன்னும் எதுக்காக அங்கே ஓடிட்டு இருக்க? லான்ஸ், ஓடு. உடனே வெளியே ஓடுங்க. லான்ஸ், நாம இப்ப அவங்க பின்னாடி போய் தான் ஆகணும். நாம மாட்டிக்கிட்டோம்னா என்ன பண்றது? நமக்கு வேற வழியே கிடையாது. டிராகனே வெளியே வா. அப்பா, நாங்க தயாரா இருக்கோம். உங்களோட உத்தரவுக்காக தான் காத்திருக்கோம். ஜாக்கிரதை ராதர், அந்த கம்பத்துல இருந்து நிறைய எனர்ஜி வருதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் இது வரைக்கும் என் வாழ்க்கையில பார்த்ததே கிடையாது. கவலையப்படாத பால், எதுவா இருந்தாலும் நான் கவனிக்கிறேன். ஒழுங்கா அவனை போக விட பெயின். வா, பார்ட்டில் நீயும் ஜாயின் பண்ணிக்கோ. அவனை பிடிங்க பசங்களா. அடுத்தது யாருன்னு பார்க்கலாமா? என்ன நடக்குதுங்க? அது அந்த டிராகன். அப்பா, அப்பா இல்ல, அப்பா நான் இன்னும் உள்ள இருக்கேன். ஓடுறதுக்கு வேற இடமே இல்ல பென். ஒழுங்கா அந்த பையனை கிட்ட ஒப்படைச்சிரு, இல்லன்னா விளைவுகள் கடுமையா இருக்கும். என்னால நகர முடியல. நான் நினைச்சது நடந்துடுச்சு. உனக்குள்ள அந்த பிளாட்டிபோனியம் சக்தி இருக்கு. இனிமே நான் தான் உன்னை ஆள போறேன். இந்த டிராகன் மனசை மட்டும் நீ ஆள ஆரம்பிச்சிட்டா அதுக்கப்புறம் எல்லாமே நான் தான். இந்த ஊரு என் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும். ஏன் இந்த உலகமே என்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள. இது ரொம்ப பயங்கரமா இருக்கு. ஆத்தர் இப்போ ஒரு ஒளியா மாறிட்டான். லான்ஸ் அதுக்குள்ள மாட்டிக்கிட்டான்.
நாம உடனே மோக்கஸ பார்க்கணும். அவனுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். வாவ், என்னது இது? வரைக்கும் ஒரு டிராகன் இந்த ஹைட் ஜம்ப் பண்ணி பார்த்ததே இல்ல. எங்க போறீங்க? என்னை விட்டு போகாதீங்க. எனக்கு ஒண்ணுமே தெரியாது. என்னையும் கூட்டிட்டு போங்க. நீ இங்கேயே இரு. அப்பா, இந்த இடம் மூடிக்கிச்சு. நான் உள்ளேயே மாட்டிக்கிட்டேன். இதை திறக்க முடியுமா? முடியும். நீங்கள் தொடர்பு கொண்ட வாடிக்கையாளர் இப்பொழுது பிஸியாக இருப்பதால் நீங்கள் சொல்ல வந்த விஷயத்தை சொல்லிவிட்டு கிளம்பினால் நன்றாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை காலை உங்களுக்கு மீண்டும் நான் ரிப்ளை கொடுக்கின்றேன். தேங்க்யூ, பை பாய். என்ன? இருங்கப்பா, அப்ப நான் என்ன பண்றது? ஏன் கூடயே உட்காந்துக்கோ. இன்னைக்கு ஃபுல்லா இருட்டிலே இரு. நான் கிளம்புறேன். பாபா. என்ன அப்படி பார்க்காத. உனக்கு ஒண்ணும் ஆகாது. இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. சரி, என் கூட வா. ஏய், ஜாக்கிரதை, பின்னாடி கொஞ்சம் பாரு. செம்ம அடி. நான் சொன்ன இடம் இதுதான் பூஸ்டர். பிளாக் டிராகனோட 3 சீக்ரெட் பாக்ஸ்ல 1 இங்க தான் இருக்குது. அதை நீ ரிலீஸ் பண்ணு. அப்பதான் நாம அதை ஆக்டிவேட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இந்த ஊரு உலகம் எல்லாமே என் கைவசம் வந்துடும். அதை ரிலீஸ் பண்ணு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாரு. இந்த பவர், அந்த பாதுகாப்பு எல்லாமே என் கைக்கு வந்துடும். இதுக்கப்புறம் இந்த டிராகன் ஹியூமன் வேர்ல்டுக்கு நான் தான் ராஜா பாயிடுவேன். இந்த விஷயம் ஆக்டிவேட் ஆன உடனே இந்த மைண்ட்ல இருந்து வர்ற அந்த எனர்ஜி அப்படியே நம்மள ஃப்ரீஸ் ஆக்கிடும். அப்படியே சிலையாயிடுவோம். என்ன சொல்றீங்க? இந்த ஒரு விஷயத்துக்கு இவ்வளவு பவர் இருக்கா? ஆமா, நிஜமா தான். அதுக்கப்புறம் எல்லாமே வார்த்தையால தான் கண்ட்ரோல் பண்ணப்படும். இந்த டிவைஸ் எல்லாம் டிராகன் ஹியூமன் எம்பேரியம் காலத்துல இருந்து இங்க இருக்கு. இதுல இருந்து வெளிப்படுற எனர்ஜி இப்ப மனுஷங்க யூஸ் பண்ற ஜெட்ல இருக்கிற எனர்ஜிக்கு சமமானது. இது ஒரு மேஜிக் மாதிரி இருந்தது. டிராகன் கிட்ட இருந்து இந்த இடத்தை நீங்க தான் காப்பாத்தணும். அதுக்கு நீங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து ஆர்த்தரை எப்படியாவது அவங்கிட்ட இருந்து மீட்கணும். அப்படி நாம அவனை காப்பாத்தினா மட்டும்தான் நம்மளால இந்த ஊரை காப்பாத்த முடியும். இந்த உலகத்தையும் கூட. நீ எங்க இருக்க? இது பிரச்சனை போல இருக்கு. அவன் பதில் கொடுக்க மாட்டேங்கிறான். நீங்க ஏன் அவருக்கு ஒரு மெசேஜ் அனுப்ப கூடாது? ஏய், டென்ஷன் ஆகாத. எனக்கு தெரியும். உனக்கு என்ன தெரியும்? நீங்க ரொம்ப நல்லவர்னு எனக்கு தெரியும். இப்ப நீ என்ன சொன்ன? நீங்க ரொம்ப நல்லவர்னு சொன்ன. உங்க டிராகனை நீங்க ரொம்ப நல்லா பாத்துக்கிறீங்க. அப்புறம் என்ன திரும்ப கூட்டு வந்தீங்க. அப்புறம் உங்க முடி ரொம்ப அழகா இருக்கு. அதுக்கு நிறைய ஜெல் தடவன. சரி, நான் இப்ப கிளம்புறேன். நான் உன்னை அப்புறமா பாக்குறேன். பாய். இப்ப நான் என்ன பண்ண போறேன் பாரு. சரி, கொஞ்ச நேரம் நீங்க அங்கேயே தங்குறீங்களா? இது பயங்கரமான மிருகம் வருது. தயவு செஞ்சு என்ன காப்பாத்து. ப்ளீஸ், என்ன காப்பாத்துன்னு சொல்லிட்டு இருக்கல. ஓகே, பொறுமையா இருங்க. அது ரொம்ப பக்கத்துல வந்துருச்சு. நான் இன்னும் காலியா இருப்பேன். இப்ப நீ என்ன யோசிக்கிற? நான் தான் உங்க உயிரை காப்பாத்துனேன். நான் தான் உங்களை காப்பாத்துனேன். இப்ப எவன் உன்னை காப்பாத்த? இவனை என்ன பண்றது?
நாம கண்டுபிடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். ஒழுங்கா சரண்டர் ஆயிடு. உன்னை நான் அரெஸ்ட் பண்றேன். எல்லாரும் தயாரா இருங்க. நான் கமெண்ட் கொடுக்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஃபயர். நான் அவனை திசை திருப்புறேன். ஏய் அப்ப நான் என்ன பண்றது? எனக்கு நல்லா தெரியுது இந்த தடவை நான் சொதப்ப போறேன். பயப்படாத பயப்படாத. எப்போ நான் தான் கரெக்டா சொல்லுவேன். சீக்கிரம் எங்களை காப்பாத்து. டிராகன் பூஸ்டர், எங்களை உங்களுக்கு தெரியும்ல, நான் தான் கிட், அவன் தான் பாம். அவர் உங்களை யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. டிராகன் சிட்டியை அழிச்சிட்டு டிராகன் வார் ஸ்டார்ட் பண்றதுக்கு காரணமா இருக்க போறாரு. புரிஞ்சுக்கங்க, தயவு செஞ்சு எங்களை காப்பாத்துங்க. உங்களோட ஞாபக சக்தியை நான் பாராட்டியே ஆகணும் ஹீரோ. ஆனா என்னோட இந்த கண்டுபிடிப்பு உங்களை விட பவர்ஃபுல்லானது. நம்மள ஒண்ணுமே பண்ணாம போயிட்டாரு. நம்மளோட மைண்ட் பவர் தான் இப்ப ரொம்ப முக்கியமான விஷயம். வா இங்க இருந்து போலாம். எங்க அப்பாவோட பிளான் ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இனிமேல் இந்த ஊர்ல செக்யூரிட்டியே கிடையாது. இந்த ஊரே இனிமேல் எங்க அப்பா கையில தான் இருக்க போகுது. டிராகன் ஹியூமன் வேர்ல்ட் ஆரம்பிக்கிறது ஒரு நல்ல விஷயமா? அந்த மாதிரி ஏதாவது ஆரம்பிச்சா உங்களுக்கு என்ன ஆகும்னு யோசிச்சீங்களா? உங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் குரூப் மெம்பர்ஸ், அப்புறம் எனக்கு என்ன ஆகும்னு யோசிச்சீங்களா? டிராகன் தான் ஆட்சி அமைக்கணும்னு எங்க அப்பா சொல்லிருக்காரு. ஊருக்காக மனுஷங்க வேலைக்கு ஆக மாட்டாங்க. நீயும் ஒரு மனுஷன் தான், அதை மறந்துட்டியா? அப்ப உங்க அப்பாவுக்கு உன்னை பிடிக்காது, அந்த டிராகனை தான் பிடிக்குன்னு சொல்லு. நீ ஒரு சின்ன பையன், உனக்கு இப்ப இதெல்லாம் புரியவே புரியாது. எனக்கு எல்லாம் தெரியும். உங்க டிராகனை நீங்க நல்லபடியா பாத்துக்கிறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா உங்க தம்பியா நினைச்சு அதுக்கு ஹெல்ப் பண்றீங்க. நீங்க மனுஷனையும் டிராகனையும் ஒரே இடத்துல தான் வச்சிருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் சொல்றது கரெக்ட் தானே? மனுஷனும் டிராகனும் ஒன்னா சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்னு எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு. நம்ம 2 பேரும் ஒத்துமையா இருந்தாதான் இந்த உலகமே நல்லா இருக்கும்னு அப்பா சொல்லுவாரு. இப்ப நீங்க டிராகனை ரிலீஸ் பண்ணியே ஆகணும். ஆனா இப்போ உங்க அப்பா உங்க கூட இல்ல, புரியுதா பென்? ஆனா அவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். வாய மூடு. நீ வளன்னு பேசுறத நிறுத்து. உன்னோட அட்வைஸ் எல்லாம் எனக்கு தேவையே கிடையாது. நீ இங்கிருந்து வீட்டுக்கு நடந்தே போகலாம். எனக்கு தம்பிகளா ஒண்ணு தேவையில்லை. எனக்கு தம்பியே கிடையாது. கெயின், ரான்சன், யாராவது இருக்கீங்களா? ரான்சன், எங்க அப்பாவோட பிளான். கெயின், நோ, இல்ல. ஹேய், இங்க பாரு, ஏதாவது பேசு. ஏன் இவ ஒரு சின்ன குழந்தை? ஏன் இப்படி பண்ணீங்கப்பா? ஏன் இதுக்கு இப்பவே ஒரு முடிவு கட்டுறப்பா?
போயிடுச்சு. டிராகன் பூஸ்டரை இப்ப நான் அழிக்க போறேன். நல்லா சிரிச்சுக்கோ. இனிமேல் உன்னால சிரிக்கவே முடியாது. இதுதான் நம்மளோட கடைசி சான்ஸ். இதை பயன்படுத்தணும். ஃபயர்! ஏய், இங்க பார். ஓ! டிராகன் பூஸ்டர், நான் சொல்றத கேளு. அவன் இப்ப ரொம்ப வீக்கா இருக்கான். நீ நினைச்சா அவனை அழிச்சிடலாம். உன் டிராகனை ரிலீஸ் பண்ணு. உன் பிளாக் எனர்ஜி ரிலீஸ் பண்ணு. டிராகனை ரிலீஸ் பண்ணு. டிராகனை ரிலீஸ் பண்ணு. என்ன வலி வலிக்குது. போ, உனக்கு ஒண்ணு ஆகலையே. இந்த மாதிரி தான் பிஸ்கட் பண்ணணும். ஏய், உனக்கு ஒண்ணும் ஆகலையே. இல்ல இல்ல நல்லதா இருக்கேன். வா நம்ம இங்கிருந்து போகலாம். உனக்கு ஒண்ணும் ஆகலையே. ரொம்ப நன்றி. நல்லா இருக்கேன்னு தான் நினைக்கிறேன். ஆமா, என்னை எதுக்கு காப்பாத்துன? அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. உன்னை அப்புறமா சந்திக்கிறேன். பாய். ஆர்த்தர், உனக்கு ஒன்னும் ஆகலையே? ஆமா, அதோட இப்ப உன்னை பார்த்ததும் எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஆனா அவன் தான் கொஞ்சம் விசித்திரமா இருக்கான். உங்கள மாதிரியே எனக்கு ஒரு புது பிரதர் கிடைச்சிருக்காரு. நான் கண்டிப்பா இதை ஒத்துக்கிட்டே ஆகணும். உன்ன மாதிரி தம்பி இருக்கிறது ரொம்ப நல்லதுதான். Yeah.